நாடு முழுவதும் கேஸ் சிலிண்டர் பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவுல தற்போது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பா இன்னும் ஓரிரு நாட்கள்ல பல்வேறு சிறிய உணவகங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா கேஸ் சிலிண்டர் தீர்ந்துட்டு எப்படி நாங்க அடுத்து சர்வைவல் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையோட இருக்கிறாங்க. ஆனா அடையார் ஆனந்தபவன் போன்ற ஒரு பெரிய கடைகள்ல குறிப்பா இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை எப்படி தீர்க்கிறாங்க, இதுக்கு நிரந்தரமா அவங்க கிட்ட சொல்யூஷன் இருக்கா? ஏன்னா எல்லா இடத்துலயுமே வழக்கம் போல கடைகள் இப்ப ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்படி அவங்க கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத பத்தி நேரடியா நம்ம அடையார் ஆனந்தபவன்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் கிச்சன்ல நம்ம இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக நிர்வாகிகளிடம் பேசலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சார் வணக்கம். நாடு முழுவதும் இப்போ கேஸ் சிலிண்டர் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் இதுல பெரிய அளவுல பாதிக்கப்படுற ஒரு டிபார்ட்மெண்டா இருக்கு. சோ நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க சார்? இப்ப கடந்த ஒரு 4 நாளாவே நம்ம கேஸ் பற்றாக்குறை ஏகப்பட்ட ப்ராப்ளமா இருக்கு. நமக்கு இப்ப இங்க பாத்தீங்கன்னா பல்கா நம்ம ஒரு 20 இடத்துக்கு சமைச்சு கொடுக்கறதால நம்ம எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் இருக்கிறதால சமாளிச்சுக்கிறோம். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50% கேஸ்லயும் ஒரு 50% எலக்ட்ரிக்கல் தான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 90% நம்ம இதுல தான் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு பாத்தீங்கன்னா நம்ம காலை 7 to 10 மணி வரை நம்ம கடைகள்ல பாத்தீங்கன்னா இட்லி தோசை அதை மட்டும் தான் ஸ்டார்ட் பண்றோம். இப்போ 10 மணிக்கு மேல அதை க்ளோஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 to நைட்டுக்கு 10 மணி வரை நம்ம இட்லி தோசை அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது இப்ப நம்ம மெனு குறைச்சிருக்கிறோம் இல்லையா? முன்னாடி ஃபுல் டைம் இட்லி கிடைக்கும், இப்போ ஒரு பார்ட் டைம் தான் கிடைக்கும். ஆமா, பார்ட் டைமா ஒரு சில ஐட்டம் மட்டும் கம்மி பண்ணிருக்கோம் சார். நம்ம அதனால மட்டும் கம்மி பண்ணிருக்கோம். இப்போ இங்க இருந்து அந்த கேஸுக்கும் இதுக்கு சமைக்கிறதுக்கு இது பெட்டரா இருக்கும் எங்களுக்கு. இது அதை விட இது கொஞ்சம் நல்லா பெட்டரா இருக்கும். ஹீட் ஹவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். குக்கிங் ஹவர்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே ரெடி பண்ணிடும். இப்போ நீங்க கேஸ் பிரச்சனை அப்படிங்கிறது இப்போதான் ஏற்பட்டிருக்கு. ஆனா இண்டக்ஷன் அப்படிங்கிறது குறிப்பா எலக்ட்ரிக்கல் குக்கிங் பிளேஸ் அப்படிங்கிறது எப்போ பில்ட் பண்ணது, இங்க எவ்வளவு பிளேசஸ்க்கு இங்க இருந்து சாப்பாடு போகும்? சார் இப்ப இந்த எலக்ட்ரிக்கல் கடந்த இப்போ 1 வருஷமா நம்ம அதை ரெடி பண்ணி போயிட்டு இருக்கு சார். ஆமா, 1 வருஷமா போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு 20 கடைக்கு போயிட்டு இருந்து முன்னாடி பல்க் கிச்சனா, இப்போ ஒரு 5-6 கடை ஒரு கூடுதலா நம்ம கொடுத்து நம்ம அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால கேஸ் குறைகிறதால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் இருக்கிறதால கொஞ்சம் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு. ஓகே, அதாவது இப்போ குறிப்பா நிறைய சின்ன சின்ன கடைகள் பாதிக்கப்பட்டாலும் எப்படி அடையார் ஆனந்தபவன் இப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. நீங்க அப்படி சொல்லுங்க, என்னென்னலாம் நம்ம குக் பண்ண முடியும் இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ல அப்படின்னு? இப்ப காலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பொங்கல் சாம்பார், இப்ப காலையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பொங்கல் சாம்பார் கிச்சடி அந்த மாதிரி ஐட்டம்லாம் காலையில ரெடி பண்ணிடுவோம். நம்ம கடைகள்ல தோசை இட்லிக்கு அதுக்கான சைடிஷ் ஐட்டம்லாம் இங்க ரெடி பண்ணிக்கிடுவோம். அப்புறம் மத்தியானம் லஞ்சில் சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்புறம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் எல்லாமே எலக்ட்ரிக்கல்லே பண்ணிடுவோம். இது என்ன சார் இவ்வளவு பெரிய பாத்திரம், பெரிய ஒரு அண்டா சைஸ்க்கு இருக்கு, எலக்ட்ரிக் எல்லாம் இதுல என்ன நடக்குது இப்போ? இப்போ இதுல ஈவினிங்கான டிஃபன் சாம்பார் இப்பதான் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். ஈவினிங் நைட்டுக்கு போவோம். இது நைட்டுக்கு போறதுக்கு டின்னருக்கு டிஃபனுக்கான சாம்பார் இது ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இப்பதான் தண்ணி போட்டு பருப்புலாம் போட்டிருக்காங்க. இன்னும் இது ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுது சார். அது வேற என்னென்னலாம் ரெடி ஆயிட்டு இருக்கு சார்? நிறைய பாத்திரங்கள் இப்ப கண்டினியூவா இப்ப பாத்தீங்கன்னா குருமா, அந்த சைட்ல குருமா, அந்த பக்கம் சென்னா மசாலா அந்த மாதிரி ஐட்டம்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இதுவும் சாம்பார் தான். நம்ம சாம்பார் பல்க் குவான்டிட்டிங்கிறதால 2 இதுவா போட்டுட்டு இருக்கோம். ஆமா, நம்ம ஒரு 1000 கிலோ ரெடி பண்றதால அது ஒரு 500 கிலோ, இது ஒரு 500 கிலோ ரெடி பண்ணிருக்கோம். அப்புறம் அந்த பக்கம் குருமா ரெடி பண்றோம். இந்த சைட்ல சட்னி, தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல குருமா ரெடி பண்றாங்க. அப்படி அப்படியே ஒண்ணு ரெடி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் சார். அப்படியே ஒன்னு முடிய ஒன்னு ரெடி பண்ணிட்டே இருக்கோம் நம்ம. ஓகே, இப்ப நம்ம இண்டக்ஷனுக்கும் குறிப்பா கேஸுக்கும் டேஸ்ட் டிஃபரெண்ட் இருக்குமா, இல்ல அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது? அதுக்கு இதுக்கு சுத்தமா சம்பந்தம் இல்லை சார். அதை விட இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்லாம் நல்லா இருக்கும். அதே சேம் குவாலிட்டி நல்லா இருக்கும். ஒன்னும் டேஸ்ட் காம்ப்ரமைஸ் எதுவுமே இல்லை சார். அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். அது என்னவோ கேஸ்ல என்ன பண்றோமோ அதை விட 100% இருக்கு, நல்லா இருக்கும். அது மாதிரி ஹீட்டு நம்ம பசங்க கிச்சன்ல ஒர்க் பண்ற டீம் எல்லாருமே ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சி ஃப்ரீயா வேலை செய்வாங்க. கேஸ்னா நம்ம மேலேயே அந்த ஹீட் அப்சர்வ் ஆகும். அது அந்த ஹீட்டு ரொம்ப 100% கம்மியா இருக்கும். ஓகே, வேற என்னென்னலாம் இருக்குன்னு எங்க குக்கிங் பிளேஸ்ல வேற என்னென்னலாம் இருக்கு? குறிப்பா நம்ம இட்லி, தோசை, வடை அப்படின்னு நிறைய எல்லா ஐட்டமும் கிடைக்கும், லட்டு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ இது மெயின் கிச்சனா இல்லாட்டி வேற என்னென்னலாம் இங்கே குக்? சார் இது பல்க் கிச்சனு. சவுத் இந்தியன் ஐட்டம்லாம் நமக்கு கிடைக்கும். நார்த் இந்தியன்ல கிரேவி ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் நமக்கு. இங்க இருந்து பல்கா குக் பண்ணி இங்கேருந்து வெளியே போய் நம்ம அங்கே கடைங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ அப்படியே நம்ம
கேஸ் சிலிண்டர் எங்க பயன்படுத்தும் அப்படியே அங்க போய் பார்க்கலாம். அங்க என்ன சுச்சுவேஷன் போய் பார்த்துடலாம். குறிப்பா நம்ம அடையார் ஆனந்தபவன் மாதிரியான ஒரு ஷாப் அப்படிங்கிறது உணவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த டேஸ்ட்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. குறிப்பா இவங்களுக்கு முன்கூட்டியே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு வேளை கேஸ் ரிலேட்டடா ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்றத கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த கேஸ் பயன்படுத்தக்கூடிய கேஸ் யூஸ் பண்ற இது தோசை, பரோட்டா, சப்பாத்திலாம் இங்க இருந்து ரெடி பண்ணுவோம். இதை வந்து இப்ப டைம் 11 to ஈவினிங் வர க்ளோஸ் பண்ணிருக்கோம். 4-5 மணி வரை க்ளோஸ் பண்ணிட்டு 5 மணிக்கு மேல திரும்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது இப்போ கேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பவுமே யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க அந்த கேஸ் ஷார்டேஜ்னால டைம் கம்மி பண்ணி கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் அதுக்கப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு மேல ஓபன் பண்ணிடுவோம் சார். நைட் 7 to நைட் க்ளோசிங் வர 10 மணி வரை ஓடும் நமக்கு. இப்போ நமக்கு இங்க என்னென்னலாம் பண்ணுவோம்னா சார், இங்க சாட்டுக்கு வேணாம் பாவ் பஜ்ஜி மசாலா, சனா மசாலா, அப்புறம் வந்து தோசை, சப்பாத்தி, இதெல்லாம் வந்து சப்பாத்தி, பரோட்டாலாம் நம்ம இங்கேருந்து ரெடி பண்ணி பல்காக அனுப்புவோம். இங்கேருந்து பல்காக அனுப்புறது, சமோசா அந்த மாதிரி எல்லாம் இங்கேருந்து ரெடி பண்ணி அனுப்புறது இருக்கு. இப்போ இங்க வந்து இண்டக்ஷனுக்கு வந்து ட்ரை பண்ணலையா? ஏன்னா அதோடைய நீடு வந்து இதுல எதுவும் சேஞ்சஸ் ஆகுமா? சார், இப்போ இண்டக்ஷன் இது பார்த்தீங்கன்னா இப்போ எமர்ஜென்சிக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணோம். இண்டக்ஷன் பிரான்ச்சஸில் வந்து ஒரு சில பிரான்ச்சஸில் மெட்ரோ பிரான்ச்சஸ்ல வந்து தோசைக்கல்ல நம்ம இண்டக்ஷன்ல வச்சிருக்கோம். அங்க வந்து லைவாவே அங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால இப்ப சின்ன சின்ன கடைக்கு நீட்டு தேவைப்படுறதால இங்க ஐட்டம் தேவைப்படுறதால இந்த சப்பாத்தி பரோட்டா கொஞ்சம் மேக்ஸிமம் குவான்டிட்டி மாதிரி கொஞ்சம் கொடுத்து அனுப்புறது சார். மினிமம் மேக்ஸிமம் குவான்டிட்டி மாதிரி கொடுத்து அனுப்புறோம். கொஞ்சம் ரெடி பண்ணி அங்க சப்போர்ட்டுக்காக பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இடத்துல கேஸ் சிலிண்டர் ஒர்க்ல நடந்துட்டு இருந்துச்சு, அதையும் பாத்துருவோம். ஏன்னா இப்போ ஒரு சில இடத்துல மஸ்டா தேவைப்படுது கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிறது. ஸோ அந்த பார்ட்டுக்கு வரும். இது வந்து அடுப்பு இருக்கிற இடம் இல்லைன்னா இங்க வந்து கேஸ் சிலிண்டர். ஆமா சார், இது ஃபுல்லாவே கேஸ் சிலிண்டர். இப்ப நம்ம வந்து முன்னாடி இதுல ஒரு 50% யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப சுத்தமா இதுல வந்து ஒரு 10% அந்த மாதிரி தான் யூஸ் பண்றோம். இதுல என்னன்னா நம்ம சாம்பார், குருமா, அதுக்கான தாளிப்பு, மசாலா ரெடி பண்றதுக்காக மட்டும் தான் கேஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போதைக்கு. இது கேஸ் பற்றாக்குறையில எல்லாமே நிறுத்தி வச்சிருக்கோம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த அடுப்பு எல்லாமே வந்து கேஸ்னால இயங்கக்கூடியது. ஆனா வந்து இப்போ நமக்கு பற்றாக்குறை இருக்கு. குறிப்பா நம்ம அது வந்து நேச்சுரா இப்போ எப்பொழுது திரும்பியும் நார்மலைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட இது போன்ற பெரிய நிறுவனங்கள்ல குறிப்பாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கக்கூடிய இடத்துல வந்து கஸ்டமரை வந்து பாதிக்கக்கூடிய வகையில அதை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. ஆனா இருந்தாலும் கூட இப்போ இந்த மாதிரியான பிளேசஸ்லாம் வந்து இப்போ எந்த பணிகளும் இந்த இடத்துல நடக்கல. ஏன்னா வந்து இண்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கிறதுனால அவங்களால சமாளிக்க முடியுது. தொடர்ச்சியா வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதை தொடர்ச்சியா ஒரு லாங் டர்மா எப்படி சார் சரி பண்ண போறீங்க? ஐ மீன் இப்போ கேஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிடும் சொல்றாங்க. திரும்பி வந்து நம்மளுடைய ஷிப்லாம் வந்து அலோவ் பண்றதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது ஒரு ஹாப்பியான நியூஸ். பட் இருந்தாலும் கூட ஒரு இவ்வளவு நாள்ல இது பண்ணலாம், இந்த என்னென்ன பட்டியெல்லாம் நம்ம குறைக்க முடியும் அப்படின்னு ஒரு உங்களுக்குள்ள பெரிய மீட்டிங்லாம் போகுமா? என்ன பண்ணுவீங்க? சரி, இப்போ ஒரு சில ஐட்டம் மட்டும் தான் குறைஞ்சது. நம்ம கிட்ட மேக்சிமம் எந்த ஐட்டமும் குறைக்கல. சில ஐட்டம் மட்டும் கேஸ் அதிகமாக செலவு பயன்படுத்துகிற ஐட்டம் மட்டும் தான் நம்ம குறைச்சிருக்கோம். அந்த வடை எல்லாம் போடும்போது ஒரு குறைந்தபட்சம் நம்ம போட்டு வச்சுட்டு மீதி அந்த டைம்ல க்ளோஸ் பண்ணி அந்த பூரி, சோளா பூரி அதெல்லாம் வந்து ஃபயர் ஆகிட்டே இருந்துகிட்டே இருந்தால் தான் நம்ம அந்த இதை கண்டினியூவா போட முடியும். அதெல்லாம் ஹோல்டு பண்ணியிருக்கோம். இப்போ ஃபியூச்சர்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நம்ம கேஸ் வந்துச்சுன்னா சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆமா, இப்போ ஒரு சின்ன ஒரு பிரேக் தான். மற்றபடி வந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சரியாயிடும் மேக்சிமம். நீங்க லாஸ்ட் கொஸ்டினா வச்சிருக்கேன். நீங்க எவ்வளவு சிலிண்டர்ஸ் வந்து பெர் டே இல்லாட்டி பெர் மந்த் எவ்வளவு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது சார்? இப்போ எனக்கு ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 15 to 20 சிலிண்டர் நான் யூஸ் பண்ணுவேன். பல்க் கிச்சனுங்கிறதால. ஆமா, மாசத்துக்கு எனக்கு ஒரு 80-100 சிலிண்டர் தேவைப்படும் சார். ஏன்னா எலக்ட்ரிக்கல் இருக்கிறதால கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுவோம். நமக்கு 100-150 சிலிண்டர் தேவைப்படும் சார் நமக்கு. நீங்க இன்னொன்னு பாப்பீங்களா, இப்போ சிலிண்டரை விட உங்களுக்கு எது வந்து மணி சேவிங் அப்படின்னு பாப்பீங்களா? அது எலக்ட்ரிக்ல கம்மியாகுமா இல்லாட்டி வந்து கேஸ்ல கம்மியாகுமா? சார், இப்ப எலக்ட்ரிக்கல்னா கொஞ்சம் கம்மியா தான் சார் ஆகும். நமக்கு வந்து இப்ப 100 வாட் தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட். அதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 200 வாட் கொடுத்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இப்ப தரலங்கிறதால கொஞ்சம் கவர்மெண்ட் நல்லா பண்ணினாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, அதாவது நமக்கு வந்து அந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஆமா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். 100 வாட்ஸ்
ஹை வோல்டேஜ் தான் சார், கொஞ்சம் ஹை வோல்டேஜ் தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம் நம்ம. அது பிரச்சனை இல்லை, ஃபுல்லாகவே நம்ம இண்டக்ஷனுக்கு போயிடலாம் சார். நம்ம கேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நம்ம பசங்களும் ஹீட்டு குறைஞ்சி நல்லா ஃப்ரீயாக வேலை பார்க்குறாங்க. நீங்களே அதான் விரும்புறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. எலக்ட்ரிக்கல் டேஸ்ட் எந்த இதுவும் மாறாது சார், அப்படியே சேம் டேஸ்ட் தான் வருது. எலக்ட்ரிக்கலை சமைச்சு நம்ம ஃபுல்லாக இப்போ 1 இயர் நம்ம ட்ரையல் போயிட்டு தான் இருக்குது, எல்லா கடையும் கொடுக்குறோம். எல்லா கடை கஸ்டமரும் சர்டிஃபிகேஷன் தான் நல்லா இருக்குது, ஒன்றும் குறையெல்லாம் எதுவும் இல்லை சார். என்னோட நேம் வந்து அன்பு, அடையாளம் ஏஜிஎம்மா இருக்கேன். ஈக்காடு தாங்கல பல்க் கிச்சன், டோட்டலாக ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வந்து சமைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ முக்கியமாக வந்து அந்த டேஸ்ட் எப்படி இது ஃபாலோ பண்ணுவீங்க? அப்புறம் இப்போ இந்த கேஸ் இல்லாமல் சமைக்கிறதுக்கும் எலக்ட்ரிக்கில் சமைக்கிறதுக்கும் எதுவும் இது இருக்கா டிஃப்ரெண்ட்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எலக்ட்ரிக்கலுக்கும் கேஸுக்கும் கம்பேரிசன்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. டேஸ்ட்னு அதே டேஸ்ட்டு தான், நம்ம பண்ணுறது தான், நம்ம பாத்தில் கொடுக்குற டேஸ்ட்டு தான். அடுப்பில் அதே மாதிரி வரும், இண்டக்ஷன் நம்ம அடுப்பில் போகிறது அதே மாதிரி தான், இன்னும் சம்திங்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் திடீர்னு கேள்விப்பட்டீங்களா கேஸ் எல்லாம் வந்து கம்மியாகிடுச்சு? ஆமாம், இவ்வளோ பேருக்கு நீங்கள் குக் பண்ணாலும் வீட்டில் வந்து அந்த சிலிண்டர் ஷார்டேஜ்லாம் இருக்குங்க. அங்கே கண்டிப்பாக ஷார்டேஜ் இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணீங்க? வெளியில் நமக்கு தட்டுப்பாடாக தான் இருக்குது, இங்கே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுனால எலக்ட்ரிக்கல் அடுப்பில் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வேலை செய்யறது ஈஸியாக இருக்குது. வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது. சிலிண்டர் புக்கிங் பண்ண முடியல, சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குது, ஒரு இடத்துல சிலிண்டர் இருக்குது, ஒரு இடத்துல எல்லாமே இருக்குது, டிமாண்ட் பண்ணுறாங்க சிலிண்டர், அதான் ஒரு கஷ்டம். கண்டிப்பாக வீட்டில் இருக்குது, இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இங்கே சொல்யூஷன் இருக்குது. சொல்யூஷன் கதிரவேல், கதிரவேல். நான் ஒரு 10 இயர்ஸ் அதில் A to Bல இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினிங் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பில் இருந்தோம். பட் இப்போ எங்கள் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கில் அடுத்த ஜென்ரேஷனுக்காண்டி மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ கேஸ் இஷ்யூவில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் மூவ் ஆகிட்டோம். ஒரு சில ஐட்டம் மட்டும் கேஸ் அடுப்பு அதுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போயிட்டுருக்கு. பட் அதுவும் பாசிபிள், அதுவும் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை சப்பாத்தி பரோட்டா நம்ம எலக்ட்ரிக்கில் இறக்கிட்டோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ பல்க் குக்கிங் நம்மகிட்ட எலக்ட்ரிக்கில் இருக்குது. மேக்ஸிமம் கேஸ் ஃபாரின் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் தான். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபர்தராக மூவ் ஆகுறாங்க, இண்டஸ்ட்ரியில நோக்கி போகிறாங்க. பட் மேபி பாசிபிள் எல்லாரும் எலக்ட்ரிக்கில் யூஸ் பண்ணலாம். பட் ஃபுட் கான்ஸ்டிடென்சியில் வந்தீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கேஸுக்கு இப்போ சேம் டேஸ்ட் தான், பட் டைமிங் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோ. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் சீக்கிரமாக வரும், அதுக்கு இது ஒரு 5 to 10 minutes தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி டேஸ்ட் வைஸ்லாம் சேமாக தான் இருக்கும். ஆமாம், பட் பிக்சராக இருக்கும், அவ்வளோதான். நம்ம ஹீட்டு கொஞ்சம் லோவில் இருந்து அப்படியே ஏறும், கேஸ்ல நமக்கு ஓப்பன் பண்ணிடலாம் டைரெக்டாக, அதனால இதுதான் டிஃப்ரெண்ட். என்னோட நேம் துரை, நான் இங்கே ஒரு ஷெஃபாக இருக்கேன். நம்ம வந்து அடையார் ஆனந்த பவனில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கிச்சனில் கிட்டத்தட்ட இங்கேருந்து 20 பிளேசஸ்க்கு வந்து ஃபுட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த கேஸ்னால என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது சின்ன சின்ன கடைகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு பல்காக வந்து குவான்டிட்டி வந்து ரெடி பண்ணக்கூடிய அடையார் ஆனந்த பவன் போன்ற கடைகளில் இருக்கக்கூடிய சவால்களும் இங்கே வந்து இருக்குது. எனவே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எலக்ட்ரிக்காக அப்படிங்கிறது மாறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இன்னும் வரக்கூடிய காலங்களில் இருந்தாலும் கூட தற்காலிகமாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த கேஸ் சிலிண்டரை வந்து குறிப்பாக வர்ற அந்த வரத்து அப்படிங்கிறது குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.